ஹாய், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாமா? ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஒரு பச்சை மிளகாய், நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கனால ஒரு பச்சை மிளகாய் பொடிப்படியாக கட் பண்ணி அதை எண்ணெயில் வதக்கிட்டு தோல் சீவி நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் மட்டும் தான் போட போகிறோம். நம்ம மஞ்சத்தூள் போட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி தண்ணி கையால் தெளித்து விட்டு வேக வைங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கையால் லேசு தெளித்து விட்டு மூடி வைங்க. 5 to 7 நிமிஷத்துலேயே நல்லா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். இடையில கிளறி விட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது போல் சிம்பிள் அண்ட் ரெசிபிஸ் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.